Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான லெமன் சீஸ் கேக் ரொம்ப yummy and jiggly-ஆ இருக்க போறத நம்ம செய்ய போறோம். ஸோ இந்த லெமன் சீஸ் கேக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்கெட்டை நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துப்போம். இதில் நான் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணி பட்டர் நல்லா எல்லா பிஸ்கெட்லேயும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிஸ்கெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு 8 inch ஸ்ப்ரிங் ஃபார்ம் கேக் பேன் யூஸ் பண்ணுறேன். இதில் நான் அவுட்டர் வந்து பிளாஸ்டிக் ரேப் போட்டு ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பிஸ்கெட்டை சேர்த்துட்டு இது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் லேயர் ரெடி பண்ணுற வரைக்கும் இவங்கள நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் லேயரை வந்து செட் பண்ணுறதுக்கு நம்ம ஜெலட்டின் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜெலட்டின் யூஸ் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் அதை நம்ம ப்ளூம் பண்ண வைக்கணும். 100 ml வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டினை மிக்ஸ் பண்ணி நான் வந்து இதை ப்ளூம் ஆகிறதுக்கு ஒரு 5 minutes டைம் கொடுத்து வைக்கிறேன். ஜெலட்டின் ப்ளூம் ஆகிற கேப்பில் நம்ம இங்கே க்ரீம் சீஸ் மிக்சர் ரெடி பண்ணிடலாம். இதில் நான் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இதை நான் நல்லா க்ரம்பிள் பண்ணிடுறேன். 200 ml கண்டென்ஸ் மில்க் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கண்டென்ஸ் மில்க் ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த ஸ்வீட்னஸே போதுமானது. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பால் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிடலாம். எப்போவுமே 1 by 1ஆகவே ஆட் பண்ணுங்கள். எல்லாமே ஆல் அட் அ டைம் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கட்டி விழ ஆரம்பிச்சிடும். ஸோ கட்டி இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ்சர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக நம்ம லெமன் ஜெஸ்ட்டும் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணுறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுடைய லெமன் சீஸ் கேக்கோட செகண்ட் லேயர் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இங்கே வந்து ஜெலட்டினும் நல்லா ப்ளூம் ஆகிடுச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் இதை ஜெலட்டினை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக வார்மாக இருக்கும்போதே மிக்சரில் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம செகண்ட் லேயராக நம்ம கேக் பேனில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இதை மறுபடியும் ஃப்ரிட்ஜில் 2 hours செட் ஆக வச்சிடலாம். ஆஃப்டர் 2 hours வந்து அதே மாதிரி 100 ml வாட்டரில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜெலட்டின் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes ப்ளூம் ஆகிறதுக்கு டைம் கொடுத்து வச்சுருங்க. 5 minutes கழித்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே வந்து லெமன் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ண லெமன் ஜூஸில் நம்ம மெல்ட் பண்ண ஜெலட்டினை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த அந்த கேக் பேனில் நம்ம லாஸ்ட் லேயராக நம்ம இந்த லெமன் ஜூஸ் மிக்சரை ஆட் பண்ண போகிறோம். இந்த டைம் நீங்கள் ரொம்ப ஜென்டலாக கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். இல்லாட்டி சீஸ் உடைய மிக்சர் பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் மெல்லமாக இந்த மாதிரி கிளிங் ரேப் போட்டு ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் ஒரு 6 to 7 hours செட் ஆக வச்சுருங்க. ஆஃப்டர் 7 hours நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லான மூமெண்ட் இது. இந்த டைம் நீங்கள் வந்து வார்ம் கிளாத்தால் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா சைட்ஸ்லாம் லூசன் ஆகிடும். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கேக் டின்னை ஓப்பன் பண்ண போகிறோம். சூப்பரான 3 layer லெமன் சீஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது செம்ம ஜிக்லி அண்ட் செம்ம சாஃப்ட் அண்ட் யம்மியாக வந்திருக்கு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஜிக்லியாக வந்திருக்கு நீங்களே பாருங்களேன். ஜிக்லி 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 ஜிக்லி. ரொம்ப சூப்பரான சிம்பிளான லெமன் சீஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. பாக்கெட் ஃப்ரெண்ட்லின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஈஸி அவைலபிள் இன்க்ரீடியன்ஸில் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.